வர்றதும் கல்லீரல்ல ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளும் தான் கண் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணம். சோ அப்ப நம்ம லிவர் டீடாக்ஸ் பண்ணும்போது ஐஸ் ஃப்ரெஷ் ஆகுது, ஐசைட் நமக்கு இம்ப்ரூவ் ஆகுது. சோ இந்த கான்செப்ட்ல தான் இப்ப இந்த மருந்துகள் வேலை செய்ய போது. நம்மளுடைய உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். சோ தொடர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல டீனேஜ் வயசு பசங்களா இருக்கட்டும், இல்ல அடல்ட்ஸா இருக்கட்டும், சீக்கிரமா ஸ்பெக்ஸ் கழட்டி வச்சிடலாம். லென்ஸ் தேடி நீங்க அலைய வேண்டிய அவசியம் இல்ல. பார்வை கண்டிப்பா கூர்மையாகும். நீங்க மொபைல் யூஸ் பண்ணும் போதோ எந்த விதமான பாதிப்பு வராது. சோ இப்ப நம்ம முதல் மருந்தான நந்தியாவட்டை கஷாயம் எப்படி தயார் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கண் பார்வை அதிகரிக்கணும்னா லிவரோட ஹெல்த்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் நம்மளால ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும். சோ இப்ப இந்த நந்தியாவட்டை கஷாயம்